மையமாக இந்த ஆலயம் மிக முக்கியமான இடத்திலே அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்திலே எதிர்காலத்திலே எதிர்கால சந்ததியினருடைய ஒரு வரலாற்று நமது மாகாண குறுக்கொதுக்கப்பட்ட அபிவிருத்தி நன்கொடையின் கீழ் அமைக்கப்பட்ட இந்த தியான மண்டபத்தினை இப்பொழுது திறந்து வைத்து உரையாற்றுவதில் மகிழ்வடைகின்றேன். தியான மண்டபத்துக்கு போகாமலேயே அதை திறந்து வைத்திருக்கின்றோம். கீழே இருந்து இந்த நேரத்தில் அங்கு போவதென்றால் எனக்கு மிகவும் சிரமமாக இருக்கும் என்று என்னால் முடியாது கூறிவிட்டேன். ஆனால் இறைவனின் அருளால் இந்த தியான மண்டபம் இன்று மக்கள் பாவனைக்காக திறக்கப்பட்டுள்ளது. வவுனியா சிதம்பரம் பழனி முருகன் ஆலயம் அமைந்திருக்கின்ற பகுதியானது மலைக்குன்றுடன் இணைந்த சோலை வனப்புகளுடன் கூடிய ஒரு இடமாக அமைந்திருப்பதுடன் சுதேச வைத்திய தேவைக்கு பயன்படக்கூடிய மூலிகைகள், செடி கொடிகள் என்பவற்றை இயற்கையாகவே கொண்டுள்ள சூழலாக அமைந்திருக்கின்றது. ஆகவே அது ஒரு தெய்வீகம் நிறைந்த இடம் என்று நான் நம்புகின்றேன். சுமார் 2 வருடங்களுக்கு முன்னர் இங்கு வருகை தந்திருந்தேன். அதன் பின்னர் 1 வருடத்துக்கு முன்னர் வருகை தந்திருந்தேன். இன்று சில சேவைகளை வழங்கி இந்த கைங்கரியத்தை இயக்க வந்துள்ளதில் பெருமை அடைகின்றேன்.